அப்புறம் காஸ்பியன் கடல் வழியாக 600 கிலோமீட்டர் தொலைவில் தான் ரஷ்யாவும் கடல் எல்லையை பகிர்ந்திருக்கிறது, ஈரானும். அங்கிருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைமாறு செய்வதற்காக உக்ரைன் போரில் ஷாஹின் 129, ஷாஹின் 136, ஷாஹின் 191 கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏராளமாக ட்ரோன் மட்டுமில்லை, ஆளில்லா விமானங்களையும் கொடுத்தார்கள். இதுதான் அவர்களை உக்ரைன் போரில் பெரும் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அதற்கு கைமாறு செய்வதற்கு ஏராளமான 20 வருஷம் அவர்களுக்குள் அக்ரிமெண்ட் இருக்குது. ஆயுதங்களையும் கொடுக்கின்றார்கள், செய்மதி தகவலையும் கொடுக்கிறார்கள், அறிவுரையும் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். மகத்தான வெற்றியை நோக்கி இப்பொழுது ஈரான் போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கத்தில் யாருமே இல்லை. இன்றைக்கு ஈரான் பக்கத்தில் பேசுகிற அளவு E7 நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள், அதில் 3 நாடுகள், ஒன்று UK, மற்றொன்று ஜெர்மன், இன்னொன்று பிரான்ஸ். கொஞ்சம் அமெரிக்காவுக்கு சாயலாக வேறு வழி இல்லை என்பதுதான் இங்கிலாந்து நிலை. முழுமையாக அமெரிக்காவுடைய இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டீஸை கடும் கண்டனத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி, மெலோனி, கனடா, எல்லா நாடுகள், ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளுமே அவர்களுக்கு யாரும் இல்லை. இப்பொழுது யாரும் இல்லை என்பதனால் உலகத்தில் ஒரு பெரிய டெரர் ஹப்பாக பார்க்கிற பாகிஸ்தானை கொண்டு சமாதானத்துக்கு அணுகியிருப்பது ஒரு வரலாற்று பிழை என்பதுதான் பார்க்க முடிகின்றது.